வணக்கம். இது நியூஸ் மினிட் தமிழ். நான் ஷபீர் அகமது. சமீப காலங்களாக தமிழ்நாட்டில் சில அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வுகள் அரங்கேறியுள்ளன. இதை பற்றி பேசுவதற்காக நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள் இணைந்துள்ளார். அவர்கிட்ட போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிமைண்டர் அண்ட் ரிக்வெஸ்ட். நியூஸ் மினிட் தமிழ், நியூஸ் லாண்ட்ரி, நாம் இப்போ ஒரு கம்ப்ளீட் ஆட் ஃப்ரீ பிளாட்ஃபார்ம். எந்த விதமான அரசாங்க விளம்பரமோ, அரசியல் கட்சிகளுடைய விளம்பரமோ, கார்ப்பரேட் ஆட்ஸோ நம்பி இயங்கக்கூடிய ஊடக நிறுவனங்கள் அல்ல. முழுக்க உங்களுடைய ஆதரவோடு இயங்கக்கூடிய ஊடக நிறுவனங்கள். ஸோ நாம் செய்கின்ற இந்த வேலை உங்களுக்கு பிடித்திருந்தால் அதை தொடர வேண்டும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த QR கோட் மூலமாக உங்களுடைய ஆதரவை தெரிவிக்கலாம். இதற்கான லிங்கையும் நான் இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுடைய ஆதரவு மூலமாக மட்டும்தான் எங்களால் இந்த மாதிரியான டிபேட்ஸ், டிஸ்கஷன்ஸ், அரசாங்கங்களை விமர்சிக்க முடிகிறது, அரசியல் கட்சிகளை பார்த்து கேள்வி கேட்க முடிகிறது. ஆகவே உங்களுடைய ஆதரவை தொடர்ந்து நீங்கள் எங்களுக்கு கொடுப்பீங்க அப்படின்ற நம்பிக்கையில். வணக்கம் மணி சார். வணக்கம் ஷபீர். எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக எதிர்கட்சி ரோலை பிளே பண்ணுதா அப்படின்னு கேள்வி பண்ணல. ரெண்டாவது, கூட்டணி கட்சிகள் திமுக எது பண்ணாலும் கூட்டணியில் இருக்கும் அப்படின்றதுக்காக கடந்து போகிறது. எஸ், இது ரெண்டு வெவ்வேறு விஷயங்கள். எஸ். நீங்கள் ஏன் எதிர்கட்சி இந்த அளவுக்கு எதிர்கட்சி இவ்வளவு பிரச்சனைகள் இருந்து கூட எதிர்கட்சியால் அந்த எதிர்கட்சி அரசியல் செய்ய முடியாமல் போனது காரணம் என்ன? அதான் ஷபீர், அதிமுகவோட பிரச்சனை அவங்க உட்கட்சி பிரச்சனையை அவங்கள குடிச்சிக்கிட்டு இருக்குது. ரெண்டாவது, டிவிஎஸ்சி பயம் எல்லாருக்கும் இருக்குது. இந்த 10 வருஷம் தமிழ்நாட்டை கொள்ளையடித்தவர்களால் எதிர்கட்சியாக ஆன பிறகு செயல்பட முடிய வேண்டிய அளவுக்கு செயல்படவில்லை. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். 26 ஒருவேளை திமுக தோற்றால், அல்லது 26 பிறகு 31 தோற்றால், இன்றைக்கி அதிமுக இருக்கக்கூடிய நிலைமையில் திமுக இருக்கும். 4.5 வருஷம் எடப்பாடி பீரியடில் நடந்த கரப்ஷன் இன்றைக்கி போராட்டங்களை முன்னெடுக்க வேண்டிய அளவுக்கு முன்னெடுக்க விட முடியாமல் அதிமுகவை பின்னுக்கு இழுத்து கொண்டிருக்கிறது. அதற்கு அதுவும் ஒரு காரணம். இது ஏடிஎம்கே. எடப்பாடிக்கு இமேஜினேஷன் இல்லை. மினிமம் ஒரு எப்படி ஐ கேன் சே பொலிட்டிக்கல் சென்ஸ்ன்னுவாங்க. ஒரே ப்ரெஸ் கான்ஃபரன்ஸை நீங்கள் சேலத்தில் உட்காந்துட்டு கொடுத்தா அதோட மரியாதை வேறு, சென்னையில் கொடுத்தா மரியாதை வேறு. அதாவது இது இப்படி புரிஞ்சுக்கலாம் நீங்கள். அதாவது பாலிடிக்ஸ் எப்படி பண்ணணும்னு ஒரு முறை இருக்குது. நீங்கள் அந்த பேசிக்ஸ் கூட தெரியாமல் அவர் இருக்காது. ஸோ ஏடிஎம்கே சேலத்தில் பண்ணீங்கன்னா அது ஸ்ட்ரிங்கர் ஃபீட். எக்ஸாக்ட்லி. ஸ்ட்ரிங்கர் டிஸ்ட்ரிக்ட் ரிப்போர்ட்டர் எடுத்து அனுப்புவார். டிஸ்ட்ரிக்ட் ரிப்போர்ட்டர் தெரியாது இல்லை. டிஸ்ட்ரிக்ட் ரிப்போர்ட்டர் கொடுக்குற நியூஸுக்கு அவ்வளோ ஒன்றும் முக்கியத்துவம் அப்படின்றது இருக்காது. ஏதோ வந்திருக்குப்பா, டிஸ்ட்ரிக்ட் ரிப்போர்ட்டர் அனுப்பிச்சிருக்காருப்பா, போடுங்கப்பா அப்படின்வாங்க. அதே இது. பட் அவர் அந்த இன்டராக்ஷன் கூட பெரிய இன்டராக்ஷன் கூட இல்லை. அவர் சேலத்தில் இருந்தாலும் சென்னையில் இருந்தாலும் டசன்ட் மேக் அ சென்ஸ். Because he is not interacting, he doesn't have any imagination. Absolutely doesn't have any imagination. இதுதான் அவரோட பாயிண்ட். ஸோ ஏடிஎம்கே இஸ் கம்ப்ளீட்லி கொலாப்ஸ். கூட்டணி கட்சிகளில் துரதிருஷ்டவசமானது நிலைவித்வான்களாக அவர்கள் மாறிவிட்டார்கள். நீங்கள் கூட்டணின்றது தேர்தல் நேரத்தில், மற்ற நேரத்தில் திமுக அரசு, ஸ்டாலின் அரசாங்கத்தை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு கூட்டணி கட்சிகளுக்கு கிடையாது. இது கூட்டணி சர்க்காராக இருந்தால் கூட நீங்கள் காப்பாற்றலாம். திஸ் இஸ் நாட் அ கொலிஷன் கவர்மெண்ட், திஸ் இஸ் அ டிஎம்கே கவர்மெண்ட். நீ எதுக்கு முட்டு கொடுக்குற? தப்பு நடக்கும்போது எதுக்கு முட்டு கொடுக்குறேன்ற? கலைஞர் பீரியட்லையோ ஜெயலலிதா பீரியட்லையோ அந்த தேர்தலோடு அது முடிஞ்சது. 2வது மாதம் தெருவில் கொடு பிடிப்பாங்க. ராமதாஸ் தினந்தோறும் ஒரு அறிக்கை கொடுப்பார். அவர் எவ்வளோ தொந்தரவு பண்ணுவார், பிடிச்சி உள்ளே போடுவாங்க. எங்கள் 2 லெஃப்ட்டும் எவ்வளோ பெரிய போராட்டங்கள்ங்க. ஐ ரிமெம்பர் 2001 ஜெயலலிதாவோட நின்று அவங்க பெரிய அலையன்ஸ் வச்சுட்டு அதுக்கு பிறகு இந்த டிரான்ஸ்போர்ட் ஒர்க்கர் ஸ்ட்ரைக், பெரிய ஸ்ட்ரைக். அது இல்லை, உங்களுக்கு இதுலேயே அவங்க கூட்டணியில் இருக்கும்போது இந்த பால் விற்பனையாளர்கள் பெரிய ப்ரொடெஸ்ட். ஆமாம் ஆமாம். அதில் சிபிஎம் இவங்கெல்லாம் அதுக்கு ஆதரவு தெரிவித்தோடனே கலைஞர் ரொம்ப கோபமாகி நீங்கள் பாலை ரோட்டில் கொட்டி போராட்டம் பண்ணி, நான் ரத்தத்தையே பார்த்தவன் அப்படின்லாம் சொன்னாரு. ஏதோ ஒரு இடத்துல அவருக்கு இருந்துகிட்டே பண்றீங்களா, இருந்துகிட்டே சில நேரங்கள் அவர் என்கரேஜ் பண்ணுவார், நீ போராடுன்னு. ஆனால் ஈஸ் அ சீஃப் மினிஸ்டர்னா அவருக்கு தெரியும் அது எங்கே வைக்கணும்ட்டு. ஒன்றும் பெரிய வித்தியாசம் கிடையாது. அவர் அப்பயும் அடக்க தான் பார்ப்பார். இவங்க தான் ரோல் அப்போ ப்ளே பண்ணாங்க. இன்றைக்கி ஐ ஸ்கொயர்லி பிளேம் 2 லெஃப்ட் பார்ட்டிஸ். நான் காங்கிரஸ் விசிகே கூட முதல்ல தனியாக வைக்கிறேன் இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்டில். இவங்க பேசிக்காக இவங்களுக்கு மோடி ஃபேக்டர் இருக்குது, நான் மறுக்கல. ரெண்டாவது இவங்களுக்கு அதர் தேன் தட் இவங்க ஏன் இவ்வளோ டொசைலாக இருக்காங்கன்றது என்னால் புரிஞ்சுக்க முடியல. Now that gives suspicion to some conspiracy theories which I don't want to entertain now. Yeah, but this is awkward proposition. வெரி ஆக்வர்டு ப்ரொபோசிஷன். இந்த கவர்மெண்ட்டில், டிஎம்கே கவர்மெண்ட்டில் அரசின் தவறுகளை சுட்டி காட்ட வேண்டிய அளவுக்கு சுட்டி காட்ட எதிர்கட்சிகள் தவறியதுன்னும் போது 1% 1.5% ஓட்டு இருந்தால் கூட லெஃப்ட்டை தான் நம்ம ப்ளேம் பண்ண முடியும். பிகாஸ் அவங்களுக்கு இருக்கக்கூடிய கிரெடிபிலிட்டி அந்த மாதிரி.
அவங்க லெஃப்ட் விசிகே காங்கிரஸ் இவங்கெல்லாம் திமுக கூட்டணி பக்கம் இருந்ததுனால தான் அந்த அலையன்ஸுக்கு ஒரு செக்யுலர் அவுட்லுக் இருக்கு. அதனால தான் மக்கள் பாஜகவை எதிர்க்கின்றவர்கள் அந்த கூட்டணிக்கு கிரெடிபிலிட்டி ஃபேக்டர் டிஎம்கேக்கு இவங்களால தான் கிடைச்சு. ஆமா. இப்போ இந்த அரசாங்கத்துல நடக்க தவறுகளை இவங்க சுட்டி காட்டல அப்படின்னும் போது என்ன 26ல இது காட்டும். நீங்க வந்து 19 24 எலெக்ஷனை வச்சு 21 ரிசல்ட் அப்படியே 26ல ரெப்ளிகேட் ஆகும்னு நினைக்காதீங்க. ஆட்சி மாற்றம் வரலாம், வராம போகலாம், பட் இந்த ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்காது. லெஃப்ட்டுக்கும் விசிக்கும் அவங்களோட கோர் ஓட் பேங்க் அடி வாங்க ஆரம்பிக்குது. லேபர் இஷ்யூல வந்து இந்த கவர்மெண்டோட யூனியன் மினிஸ்டர் தர்மேந்திர பிரதான் சீஃப் மினிஸ்டர் ஸ்டாலினுக்கு லெட்டர் எழுதுறாரு. சாம்சங் இஷ்யூல நீங்க தலையிடணும், இட்ஸ் a சீரியஸ் இஷ்யூ. ஏன்னா சாம்சங்கில் நடக்கக்கூடிய பிரச்சனையில் வந்து வரக்கூடிய பாரதூரமான விளைவுகள் தமிழ்நாடோட இண்டஸ்ட்ரியல் கிளைமேட்டே அஃபெக்ட் பண்ணக்கூடியது இஃப் த சிச்சுவேஷன் கோஸ் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் இல்லையா. யூனியன் மினிஸ்டர் லெட்டர் எழுதுறாரு. எனக்கு தெரிஞ்சது ரொம்ப ரேரான ஒரு விஷயம். இல்லை, அது டெல்லியிலேயே அவங்க அழுத்தம் ஏற்படுத்திருக்காங்க. சாம்சங் பீங் ஒன் ஆஃப் த பிகெஸ்ட் மல்டிநேஷனல் டிரான்ஸ்நேஷனல் கம்பெனி. அங்கே கொடுத்தது மோடி சர்க்காருக்கு கொடுத்த ப்ரெஷரால தான் யூனியன் மினிஸ்டர் வந்து லெட்டர் எழுதுறாரு. அவ்வளோ சீக்கிரம் எழுத மாட்டார். நவ் அந்த லெட்டர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 நாளைக்கு மேலே ஆகுது. இப்போ வாட் வாஸ் த ரியாக்ஷன் ஆஃப் த சீஃப் மினிஸ்டர்? இல்லை, 22 நாளுக்கு அப்புறம் தானே அமைச்சரே பேசுறாரு சாம்சங் தொழிலாளர்கள் மீண்டும் பணிக்கு திரும்ப வேண்டும். அப்புறம் யாருமே போல டிஎம்கே கவர்மெண்ட் எடுத்த முன்முயற்சிகள் என்ன, அந்த ஸ்ட்ரைக்கை சால்வ் பண்ணுறதுக்கு. அட் த எண்ட் ஆஃப் த டே ஸ்ட்ரைக் எல்லாம் ரொம்ப நாள் கண்டினியூ ஆக முடியாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. தொழில்னு ஒன்று இருந்தால் தான் தொழிற்சங்கம்னு ஒன்று இருக்கும். வயிறு முக்கியம் நமக்கு. இதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். தொழில்னு ஒன்று இருந்ததுனா தான் தொழிற்சங்கம்னு ஒன்று இருக்க முடியும். அப்படி பார்க்கும்போது வந்து இப்போ தமிழ்நாட்டில் சென்னையை சுற்றி இட்ஸ் டெட்ராய்ட்னு நம்ம சொல்கிறோம், என்னென்னமோ சொல்கிறோம். நிறையா ஃபேக்ட்ரிஸ் இருக்குது. வெளி மாநிலங்கள்லேருந்துலாம் இங்கே வரதுக்கு காரணம் இங்கே இருக்கக்கூடிய அந்த வேலைகள், டைரக்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆர் இன்டைரக்ட் எம்ப்ளாய்மெண்ட். சாம்சங் வந்து இன்டர்நேஷ்னல் பிராண்டு. நமக்கு வந்து அவங்க தமிழ்நாட்டில் அவங்களோட ஃபேக்ட்ரி இருக்குன்றது டெஃபினெட்லி இட்ஸ் அ ஃபெதர் இன் அவர் கேப். நிச்சயமாக அதில் இப்படி ஒரு லேபர் அன்ரெஸ்ட் வருதுன்னா யார் பக்கம் நியாயம் அநியாயம் கூட நான் போக விரும்பலை. அப்படியே ஐ cannot go completely by what the CITU says, or I cannot go completely by what the Samsung says. அதை முடித்து வைக்க வேண்டியது அரசாங்கத்தோட பொறுப்பு. யார் பக்கம் நியாயம், யார் பக்கம் தோழர் ஏஎஸ் பக்கம் நியாயமா இல்லை சாம்சங் ஓனர் பக்கம் நியாயமான்னு நான் போக விரும்பலை, டு பி ஃப்ராங்க் வித் யூ. பட் அந்த இடத்த நீங்கள் சால்வ் பண்ணுங்க. பிகாஸ் நமக்கு வேலை வாய்ப்புகள் முக்கியம், கவர்மெண்ட்டுக்கு ரெவென்யூ முக்கியம். முதலமைச்சருக்கு மத்திய அமைச்சர் கடிதம் எழுதுறாரு. இது ரொம்ப அன்யூஷுவல் மூவ். ஜெயலலிதா கலைஞர் இருந்தப்போ கூட இந்த மாதிரி வந்து கடிதங்கள் எனக்கு தெரிஞ்சு வந்து நான் பார்த்ததில்ல. மேபி ஒன் அக்கேஷனில் அதுக்கப்புறம் தெர் வாஸ் அ ஃபார்வர்ட் ஆக்ஷன். இங்கே 10 நாளைக்கு மேலே ஆகுது, கிட்டத்தட்ட 2 வீக்ஸ் ஆக போகுது. தர்மேந்திர பிரதானோட லெட்டருக்கு பிறகு முதலமைச்சர்கிட்டேருந்து ரியாக்ஷன் இல்லை. மாநில அரசுகிட்டேருந்து அந்த கிரைசிஸை சால்வ் பண்ணுறதுக்கான முயற்சி இல்லை. அப்போ இது என்ன மாதிரியான சுச்சுவேஷன்? ஸோ ஐ திங்க் இதுதான் வந்து அரசாங்கத்தோட செயல்பாடுகளுக்கான அளவுகோல். சும்மா அங்கே போய் வந்து கேன்டீன் திறந்து வைக்கிறது. ஸோ இது ஒரு ஐசோலேட்டட் இன்சிடெண்ட்டாக பார்க்க மாட்டாங்க. ஃபாக்ஸ்கானில் நடந்த பிரச்சனை, அதுக்கப்புறம் வந்து இந்த பிரச்சனை அப்படின்னு வருது அப்படின்னும் போது அதை ஒரு கண்டினியூஷனோட தான் நம்ம கம்பெனிஸ் பார்ப்பாங்க. சரி, நமக்கு வந்து பாசிட்டிவ்ஸ் நிறையா இருக்குது, அதை நான் மறுக்கலை. நான் இப்போ பெரிய அளவில் வந்து இப்போ ஒரு பீகாரில், வெஸ்ட் பெங்காலில், ஜார்க்கண்டில் இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப வருத்தப்பட்ட ஒரு விஷயம். சமீப நாட்களில் கண்ணில் தண்ணி வந்தது படிச்சுட்டு. அதாவது வெஸ்ட் பெங்கால்லேருந்து வந்த ஒரு ஒர்க்கர் வந்து சாப்பாடு இல்லாமல் செத்து போயிட்டான்னாங்க. ஜஸ்ட் தீஸ் ஆர் ஆல் ஹார்ட் ரென்ச்சிங் இன்சிடென்ட்ஸ். அப்படியே மனசை புரியக்கூடிய ஒரு இன்சிடென்ட். தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை எனில் ஜகத்தினை அழித்துடுவோம்னா பாரதி. நம்ம எவ்வளோ உணவை நம்முடைய திருமண மண்டபங்கள்லையும் நம்முடைய வீட்டில் நடக்கிற ஃபங்க்ஷன்ஸ்லையும் கொண்டு போய் வந்து அனாத ஆசிரமத்தில் கொடுக்குறோம், இல்லை குப்பை தொட்டில் கொட்டுறோம். ஒருத்தன் சாப்பாடு இல்லாமல் செத்து போகிறான்றது இந்த நாடு வெட்கி தலை முனைய வேண்டிய விஷயம். இப்போ அந்த மாதிரி இருக்கும்போது அங்கேருந்து ஏன் ஓடி வரான்? அங்கே லேபர், அவனுக்கு ஜாப் இல்லை, எம்ப்ளாய்மெண்ட் இல்லைன்னு தான் அவன் பெங்கால்லேருந்து 1500 கிலோமீட்டர் இங்கே வரான். அப்படி இருக்கும்போது இங்கே நமக்கு வந்து இவ்வளோ ஃபேக்ட்ரிஸ் இருக்குது. டியூ டு வேரியஸ் எஃபர்ட்ஸ். அதில் கலைஞரோட ரோல் பெரிய ரோல், நான் மறுக்கல, அவர் நிறையா செஞ்சுருக்காரு. அதுக்கு பிறகு சப்சிக்வெண்ட் கவர்மெண்ட்ஸும் அதை ஜெயலலிதா உட்பட எல்லாரும் மேலே எடுத்துகிட்டு போனாங்க. ஆனால் இந்த இடத்துல இப்படிப்பட்ட ஒரு அன்ரெஸ்ட் வருது. இதில் அன்ரெஸ்ட் வெறுமனே அப்படியே இருந்தால் கூட பரவாயில்ல. ஒரு லெட்டர் வருது யூனியன் மினிஸ்டர்கிட்டேருந்து சீஃப் மினிஸ்டருக்கு வருது. அதுக்கு பிறகு சீஃப் மினிஸ்டர் 3 தடவை மீடியா பார்க்குது. ஒரே பல்லவி தான், எப்போ உதயநிதி உதயநிதி உதயநிதி. இதை ஒருத்தங்க கூட கேட்கல. சாம்சங் இஷ்யூவில் மத்திய அமைச்சர் ஐயா உங்களுக்கு கடிதம் எழுதியிருக்காரு, நீங்கள் என்ன முயற்சி எடுத்தீங்கன்னு ஒருத்தங்க கூட கேட்கல.
அப்போ ஓவரால் கவர்னன்ஸ் இங்கே எப்படி இருக்குது? எல்லாமே வந்து அப்படியே 40க்கு 40 ஜெயிச்சிட்டோம், 3 எலெக்ஷன் ஜெயிச்சிட்டோம்னு இருக்க முடியாது. 26ல் லாஸ்ட் 3 monthsல என்ன வேணால் ஆகலாம். அதாவது இந்த மாதிரியான விமர்சனங்களை முன்வைக்கிறதுக்கு இன்றைக்கி வந்து எதிர்க்கட்சிகளும் பண்ண வேண்டிய அளவுக்கு பண்ணல. சேட்லி மீடியாவும் வந்து இடிச்சு உரைக்க வேண்டிய அளவுக்கு அந்த நரேட்டிவை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கன்னா, கிளியர்லி மோடியோடைய பிளே புக்கில் இருந்து ஒரு நரேட்டிவை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கன்னா மக்கள் மத்தியில் அந்த அதிருப்தியோ அல்லது பேச்சு பொருளாக வராது அப்படின்னு பார்ப்போம். அதே தான் மோடி பண்ணுறது எல்லாத்தையும் இங்கே கிட்டத்தட்ட ஸ்டாலினும் பண்ணுறாரு. அதாவது வந்து த ஸ்ட்ரைக்கிங் சிமிலாரிட்டிஸ் ஐ கேன் சே. आपकी बार 400 बारना இங்கே आपकी बार 200+. அங்கே வந்து ஃபேக்ட் செக் யூனிட்னா இங்கே ஒரு ஃபேக்ட் செக் யூனிட். ஐ டேக் ஒன் திங், நீங்கள் ஒரு ஜேர்னலிஸ்ட், வேறு ஒர்க்கிங் ஜேர்னலிஸ்ட், ஃபீல்டு ஜேர்னலிஸ்ட். ஃபேக்ட் செக் யூனிட்டை பற்றி உங்களுக்கு ஒரு கருத்து இருக்கும், எனக்கு ஒரு கருத்து இருக்கும். ஆனால் பாம்பே ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டுக்கு பிறகு அது ஒரு சீரியஸ் இஷ்யூ. எத்தனை பேர் ஃபேக்ட் செக் யூனிட்டை பற்றி இங்கே டிபேட் பண்ணாங்க? அதில் வந்து இன்டர்மீடியரிஸுக்கு வந்து நாங்கள் வந்து டைரக்ஷன் கொடுக்குற அதிகாரம் இல்லைன்ற அது கிடையாது மெயின் இஷ்யூ. அஃப்கோர்ஸ் அது இஷ்யூ தான். மெயின் இஷ்யூ என்னென்னா எது ஃபேக்ட்னு கவர்மெண்ட் தான் டிசைட் பண்ணோம். அவங்க டிசைட் பண்ணிட்டாங்கன்னா ஆக்ஷனபிள்னா, நான் ஆக்ஷனபிள்னா ஓகே விட்டு தொலைச்சிடுவாங்க, ஆக்ஷனபிள்னா போலீஸுக்கு ரெக்கமெண்ட் பண்ணலாம் கேஸ் போட்டுன்னு. இது ஆஸ் குட் ஆஸ் மோடி கவர்மெண்ட்டோட பிஐபிக்கு ஐடி ரூல்ஸ்க்கு ஈக்குவலானது. அது ஆக்ட், இது ஜிஓ. நவ் இது சரி தப்புன்ற ஆர்குமெண்ட் கூட விட்டுருங்க. உங்களுக்கும் எனக்கும் அதில் வேறுபட்ட கருத்து இருக்கலாம். அதை டிபேட் பண்ண வேண்டிய அளவுக்கு மெயின் ஸ்ட்ரீம் மீடியா டிபேட் பண்ணிச்சா ஒன்று. ரெண்டாவது, இது அப்படியே அங்கே மோடி கவர்மெண்ட்டில் நடக்கிறத காப்பி அடிக்க வேண்டியது இல்லை. இந்த நரேட்டிவ் கூட வந்து உங்களுக்கு வந்து ஒரு கம்யூனல் தொடர்பான போஸ்ட்டோ அல்லது அந்த ஹேட் ஸ்பீச் இந்த மாதிரி விஷயங்கள் தான் வந்து அவங்க கூடுதல் கவனத்தை செலுத்துறாங்க. இதில் ஃபேக்ட் செக் யூனிட்ல கவர்மெண்ட் கெனாட் பி அ ஜட்ஜ் இன் இட்ஸ் ஓன் கேஸ். அதுக்கு போலீஸ் இருக்குது, அதுக்கு டிஐபிஆர் இருக்குது, டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ஸ் இருக்காங்க. ஃபேக்ட் செக் யூனிட்டோட வேலை என்ன? நீங்கள் தெர் ஆர் செவரல் சிமிலாரிட்டிஸ். நீங்கள் ஐடி ரூலில் வந்து எங்களுக்கு வந்து அவங்க வந்து இன்டர்மீடியரிஸுக்கு வந்து நாங்கள் யூடியூபுக்கு, ட்விட்டருக்கு வந்து, எக்ஸுக்கு வந்து நாங்கள் வந்து டைரக்ட் பண்ணுவாங்க. அதில் இங்கே அதெல்லாம் கிடையாதுன்றாங்க. பட் ஸ்டில் ஒன்று வந்து ஃபேக்ட் இல்லை ஆக்ஷனபிள்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா தே கேன் ரெக்கமெண்ட் இட் டு த போலீஸ், தே கேன் ரெக்கமெண்ட் இட் டு த லா ஏஜென்சிஸ். யூ கேனாட் பி அ ஜட்ஜ் இன் யுவர் ஓன் கேஸ். இதை புரிஞ்சுக்கோங்க. இது வந்து அதோட மறு அவதாரம் தான் இது. எனவே இது ஒரு ஆஸ்பெக்ட் நான் சொல்கிறது உங்களுக்கு. இந்த மாதிரி வந்து உங்களுக்கு எல்லா விஷயத்துலையும் சொல்ல முடியாட்டியும் பல விஷயங்கள் அப்படியே தேர் ஏப்பிங் தி மோடி கவர்மெண்ட். நெரேட்டிவை கண்ட்ரோல் பண்ணும் ஷபீர் இவங்களுக்கு. அதில் தான் இவங்களோட முழு கவனமும் இருக்குது, திருத்திக்கிறதுல இல்லை. கம்ப்ளீட்டாக சோஷியல் மீடியாவில் வந்து ஓவர் 90% ஆஃப் த யூடியூப் சேனல்ஸும் இண்டிவிஜுவல்ஸும் வந்து ஐம் சாரி டு சே தே ஆர் கண்ட்ரோல்டு பை தம் ஆர் தே ஆர் அண்டர் தேர் இன்ஃப்ளூயன்ஸ். நீ பேச வேண்டிய விஷயத்தை பேசுன்னு தான் நம்ம சொல்கிறோம். நெரேட்டிவை கண்ட்ரோல் பண்ணுறது மூலமாக நீங்கள் சாதிக்க போகிறது எதுவும் இல்லை. அதாவது ஒரு ரஷ்ய பழமொழி உண்டு, முகங்கள் விகாரமாக இருப்பதற்கு கண்ணாடிகளை உடைத்து பலன் இல்லைன்னு. மிரர்ஸ் ஷுட் நாட் பி பிளேம்டு ஃபார் த அக்லினஸ் ஆஃப் ஃபேஸஸ்னு. நெரேட்டிவை கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு அதுதான். அது இன்றைக்கி இருக்க வேர்ல்டில் அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஏன்னா இட்ஸ் அ ஃப்ரீ வேர்ல்டு. ஒரு இன்ஃபர்மேஷனுக்கு 20 வருஷத்துக்கு முன்னால் தினத்தந்தி பேப்பரையும் தூர்தர்ஷனையும் சன் டிவியும் நம்பணும். இன்றைக்கி அப்படி கிடையாது. ஈவன் பிஃபோர் த கவர்மெண்ட்ஸ் குட் ஆக்ட், இஷ்யூஸ் ஆர் இன் பப்ளிக் டொமைன்ன்றோம். as per the words of a famous BBC anchor long time ago, even before the governments could act, issues are in public domain. அரசாங்கங்கள் செயல்படுறதுக்கு முன்னாலேயே மக்கள் மத்தியில் பிரச்சனைகள் இருக்குது. அப்படி நெரேட்டிவை கண்ட்ரோல் பண்ணுறது மூலமாக நீ வந்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவையும் சோஷியல் மீடியாவையும் நீ கண்ட்ரோல் பண்ண, மக்களை ஏமாற்ற முடியாது. மக்களை நீ ஏமாற்ற முடியாது. ஒவ்வொருத்தரும் இன்னைக்கு இண்டிவிஜுவலாக ஜேர்னலிஸ்ட்டு. நீங்கள் என்னதான் he is privy to lot of information, everybody. ஆமாம். ஒரு செய்திக்கு நான் வந்து பாரம்பரிய ஊடகங்களை சார்ந்திருந்த காலம் மலையேறி போச்சு. ஒரு செய்தியை வந்து பாரம்பரிய ஊடகங்கள் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கும்போது அவன் அதோட புதிய பரிமாணங்களை தான் தேடுறான். செய்தி அவனுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு, செய்தி தெரியும், அதோட இன்டர்பிரிட்டேஷன் அவனுக்கு ஒரு இன்டர்பிரிட்டேஷன் இருக்கும், அவருக்கு ஒரு இன்டர்பிரிட்டேஷன் இருக்கும், இவருக்கு ஒரு இன்டர்பிரிட்டேஷன் இருக்கும், எனக்கு ஒரு இன்டர்பிரிட்டேஷன் இருக்கும். செவரல் இன்டர்பிரிட்டேஷன்ஸ் அவன் எதிர்பார்க்குறான். செய்தியை எதிர்பார்க்கல, செய்தி அவனுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு. அப்போ இந்த இடத்துல நீ எதை மறைப்ப? அப்போ அந்த மறைக்கணுன்ற முயற்சி எனக்கு என்ன ஒரு வருத்தம் இவங்க கிட்டனா, அதாவது வந்து ஸ்டாலின் கவர்மெண்ட்டுக்கிட்ட நீங்கள் வந்து இன் யுவர் ஓன் இன்ட்ரெஸ்ட் யூ ஷுட் அலவ் த டிசென்ட். த டிசென்ட் இஸ் த எசன்ஸ் ஆஃப் டெமோக்ரஸின்னு. இந்த மாறுபட்ட கருத்து தான் உங்களை வாழ வைக்குது. கலைஞர்கிட்ட அது இருந்தது. அஃப்கோர்ஸ் 2006-11 லேட்டர் ஆஃபில் 2Gக்கு பிறகு அவர் மாறினார். அவர் ஒரு இதுக்குள்ளே போனார். எப்படி ஒரு தனியாக ஒரு அது பேர் உண்மை சொல்லுவாங்களே, அது பேர் என்ன, சைலோ ஒரு சைலோக்குள்ளே அவர் போனார். என்ன நடக்குதுன்னே அவருக்கு தெரியல. எல்லாம் முடிஞ்சு பொண்ணு ஜெயிலுக்கு போன பிறகு தான் அவருக்கு தெரிஞ்சுது தன்னை சைலோவில் வச்சுருந்தானுங்கன்னு. அதர்வைஸ் அவரோட காலம் பூரா 96-2001 பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அவர் எல்லா பக்கத்துலேயும் காதுகளை திறந்து வச்சுருப்பார். ஏன் சொல்கிறதையும் அவர் நம்ப மாட்டார். ஆஸ் அ ஜேர்னலிஸ்ட்டாக எனக்கு தெரியும், ஏனையில் நாங்கள் இருக்கும்பொழுது கேள்விகள் கேட்குறோன்னா அவருக்கு தெரியாத விஷயத்த கேள்வி கேட்கும்போது
அதாவது வந்து he will be stumped. ஆனா பாப்பார் பக்கத்துல சைடுல stumped என்ன பண்ணுவாரு, ரெண்டு ஆட்டிட்யூட் பண்ணுவார். ரொம்ப தமாஷா இருக்கும் அவர் பண்றது. ஸ்டம்ப்டு ஆயிட்டாருன்னா என்ன பண்ணுவாரு, அப்படின்னுவாரு காது கேட்கலன்னு. ரெண்டாவது என்ன பண்ணுவாருன்னா he will go on a silence, வேற மாதிரி பிரச்சனை திசை திருப்பிடுவார். ஆனா விட மாட்டார் மனுஷன். அதுக்கப்புறம் அந்த ரூமுக்குள்ள போனதுக்கு அப்புறம் தான் நம்ம வெளியில போனோடனே அவங்க வந்து he will take all of them into raid. அதை ரெக்டிஃபை பண்ணிட்டு எனக்கு தெரிஞ்ச ஆஃபீஸர்ஸு அடுத்த நாளோ சம்டைம்ஸ் அன்னைக்கு ஈவினிங்கே ஃபோன் பண்ணி இது உண்மைதான் தலைவர் சொல்ல சொன்னார்னுவாங்க. இது வந்து நான் சொல்கிறது அப்போ 2006 and 11 மாற ஆரம்பிச்சது. இப்போ இது ஒன்றுமே கிடையாது. அது என்ன ரீசன் அதுக்கு? இப்போ இது அதிகாரிகள் வந்து நாம தான் ஆட்சி நடத்துகிறோம், அதனால் லெட்ஸ் டேக் இட் ஃபார் கிராண்டட் அப்படின்ற மாதிரி ஒரு மனநிலைக்கு வந்துட்டாங்க. அதுதான் sadly Shabir, this is a bureaucrats government. I think Stalin has outsourced his government to bureaucrats. IAS and IPS lobby தான் கவர்மெண்ட்டை ரன் பண்ணுது. கொஞ்சம் ஹார்ஷாக இருக்கு இந்த கிரிட்டிசிசம். I think the fact completely political decisions கூட bureaucrats எடுக்கிற சிச்சுவேஷன் வந்துடுச்சு. வேற என்ன இதெல்லாம் எப்படிங்க இதெல்லாம் உங்களுக்கு கள்ளக்குறிச்சி இன்சிடென்ட்டுக்கு பிறகு நடந்த சம்பவங்கள். இவங்க திரும்ப திரும்ப ஜெயிக்கிறாங்க. மோடி ஃபேக்டர் இருக்குது. அலையன்ஸ் பார்ட்னர்ஸ்லாம் they have fallen in line. Not a dissent, single dissent from alliance partners for செந்தில் பாலாஜி's elevation. உதய விட்டுருங்க, உதய கூட விட்டு வரவே இருக்கிறாங்களே, which is dangerous, very dangerous. எதுக்கு பாலகிருஷ்ணனும் முத்தரசனும் செந்தில் பாலாஜி இஷ்யூ? ஐயா நீங்கள்லாம் தொழிலாளர்களுக்காக போராடுறவங்க, தொழிலாளர்களுக்காக வாழ்கிறவங்க. செந்தில் பாலாஜியை ஏமாந்து காசு கொடுத்து ஏமாந்து தொழிலாளர்கள் வேலை கிடைக்காத இளைஞர்கள் எவ்வளோ பேர். செந்தில் பாலாஜியோடைய விஷயத்தில் 2 விதமான விக்டிம்ஸ் இருக்காங்க. ஒன்று காசு கொடுத்து வேலை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு காசு கொடுத்து நகையை வச்சு நிலங்களை அடகு வச்சு பல இதை விற்று காசு கொடுத்து வேலை வரும் அப்படின்னு எதிர்பார்த்தவங்க. இன்னொரு விக்டிம்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியாயமா எக்ஸாம் எழுதி அதிக மதிப்பெண்களை பெற்று ரேங்கிங்ல வந்து அவங்களுக்கு தான் இந்த வேலை நியாயமா போயிருக்கணும். அதுவும் இல்லை. இப்போ இந்த இடத்துல ஒரு மனிதனுக்கு வரக்கூடிய துன்பங்கள்லேயே மிகப்பெரிய துன்பம் வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட். யார் சொன்னா தெரியுமா? மார்ட்டின் லூத்தர் கிங். வேறு எந்த கஷ்டம் வந்ததுனாலும் கொண்டாடி செத்துறான், புள்ள செத்துறான், லவ் ஃபெயிலியரு, இந்த மாதிரி உடலில் உபாதைகள் ஒரு மனிதன் தாங்கிப்பான். ஆனால் வேலையில்லா திண்டாட்டம்னு ஒரு இளைஞனுக்கு வருதில்லை, ஒரு இளம் பெண்ணுக்கு வருதில்லை. அதுதான் இருக்கிற துன்பங்களே பெரிய துன்பம். ஏன்னா உனக்கு எதிர்காலம் இருக்குதா இல்லையான்ற அடிப்படையான வாழ்க்கையை தீர்மானிக்க அடிப்படை கேள்வியை எழுப்பி இட் வில் பிரேக் யுவர் பேக். இந்த ஃபேமஸ் வேர்ட்ஸ் ஆஃப் மார்ட்டின் லூத்தர் கிங் ஜூனியர். மனிதனுக்கு வரக்கூடிய துன்பங்களையே பெரிய துன்பம் வேலையில்லா திண்டாட்டம். உனக்கு எதிர்காலம் இருக்கா இல்லையான்ற கேள்வியை எழுப்பி உன் முதுகெலும்பியை முடிச்சுடு. இந்திரா காந்தி அடிக்கடி சொல்லுவாங்க அன்எம்ப்ளாய்மெண்ட் இஸ் த பேன் ஆஃப் அ நேஷன் அப்படின்னு. மற்ற திருட்டுக்கும் வேலை வாங்கி தரேன்னு திருடுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. டிரான்ஸ்ஃபார்மர் ஊழல் 400 கோடினா கூட அது எங்கேயோ எதையோ பாதிக்குது. ஆனால் ஒரு 400 பேர்கிட்ட வேலை வாங்கி தரேன்ட்டு ஏமாத்துறல. அந்த குற்றச்சாட்டுக்குள்ளான ஒரு மனிதரை சுப்ரீம் கோர்ட்டால் பூர்வாங்க ஆதாரம் இருக்குன்னு சொல்லப்பட்ட நபரை உங்கள் போலீஸ் 6 சார்ஜ் ஷீட் போட்டு இன்றைக்கி அவருக்கு எதிராக கேஸ் நடத்திட்டு இருக்கு. லீவ் அலோன் த இடி. அது செகண்ட் பார்ட். எல்லாரும் இடின்னு பிடிச்சிட்டு அவரை தியாகி ஆகிட்டு இருக்காங்க. இடி செகண்ட் பார்ட். மெயின் கேஸில் 6 சார்ஜ் ஷீட்டை போட்டு கேஸை நடத்துறது தமிழ்நாடு காவல்துறை, சிட்டி கிரைம் பிரான்ச் ஆஃப் த சென்னை போலீஸ். அதுக்கு முதலமைச்சர் தான் தலைவர். முதலமைச்சர் ஒரு தியாகின்றாரு. நல்லது. எதிர்த்து இடித்துரைக்க வேண்டிய கூட்டணி கட்சிகள் பாலகிருஷ்ணனும் முத்தரசனும், மற்றவங்களெல்லாம் கூட விட்டுருங்க. இவங்க மேலே இன்றைக்கி நமக்கு கொஞ்சம் மரியாதை இருக்குது. இவங்க அமைதியாவது இருந்திருக்கலாம்ல குறைஞ்சபட்சம். செந்தில் பாலாஜியை தியாகி ஆக்குறாங்க. 26 காட்டும். உதய் விஷயம் கூட மறந்துடும்ன்ற ஷபீர் அது கொஞ்சம் கடந்து போயிடும். இப்போ நான் இன்னொன்று சொல்கிறேன், உதய் வந்து 2 மாதத்துல ஏதோ கொஞ்சம் நல்லது பண்ணுறாரு, கெட்டது பண்ணாமல் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. நல்லது பண்ணணும்னு அவசியம் இல்லை. கெட்ட பேர் சம்பாதிக்காமல் உதய் இருந்தாருன்னா கூட உதய் மேலே ஒரு சாஃப்ட் கார்னர் வந்துடும். எல்லாருக்காலும் தான் பண்ணுறாங்களா, நம்மளும் டெய்லி உதயை பற்றி பேச போகிற அவசியமும் கிடையாது நமக்கு. ஆனால் செந்தில் பாலாஜி விஷயம் அப்படி கிடையாது. இல்லை, இது கழுத்தில் சுற்றுற நெக், இந்த மில் ஸ்டோன் இந்த நெக் இல்லை. வாரத்தில் 2 நாள் ஈடிக்கு போனோம், கூப்பிட்டப்பெல்லாம் கோர்ட்டுக்கு போனோம். 2 கோர்ட்டு, அமலாக்கத்துறை வழக்கு செஷன்ஸ் கோர்ட்டில், எம்எல்ஏ எம்பிஸ் கோர்ட். அங்கே போலீஸ் ஸ்டேஷனில் மாதம் ஒரு தடவை கழுத்து போடணும். வெளியூர் போக முடியாது. நீங்கள் இப்படிப்பட்ட ஒருவரை மந்திரி ஆக்கும்போது ஏன் கூட்டணி கட்சிகள் அதை கொஸ்டின்? முதலமைச்சரோட நெருக்கடி எனக்கு புரியுது. கூட்டணி கட்சிகளுக்கு என்ன நெருக்கடி? இதில் எதுக்கு நீங்கள் மோடியை எதிர்க்கிறதுல ஸ்டாலின் உறுதி காட்டுறாருன்னா அவர் பின்னால் அணி திரண்டு நிற்கலாம். செந்தில் பாலாஜியை நான் அமைச்சராக்கியே தீர்வேன் என்று ஸ்டாலின் உறுதியாக இருக்கும்பொழுது அதை நீங்கள் எதிர்க்காமல்
அதற்கு வந்து நீங்கள் ஆதரவு தெரிவிப்பது ரொம்ப டீசெண்டாக சொல்லணும்னா அருவருப்பா இல்லையா உங்களுக்கு? இல்லை உண்மையான கம்யூனிஸ்ட் தானா? உங்களுக்கு வெட்கமாக இல்லையா? அதிகப்படியான வார்த்தைகள் தான். செந்தில் பாலாஜி விஷயத்தில் கூட்டணி கட்சிகள் குறிப்பாக 2 லெஃப்டோட அணுகுமுறை அட்ரோஷியஸ். பழைய காலத்தில் இருந்த கம்யூனிஸ்டுகள் இருந்தாங்கன்னா இதெல்லாம் சத்தியமாக செஞ்சு விப்பு சிந்தனை இருந்தால் செஞ்சிருக்க மாட்டார். சிபிஎம் தோழர்களுக்கு தெரியும். ரெசிஸ்ட் என்னங்க வேலை கொடுத்துட்டு தெருவில் நிற்கிறாங்க, காசு இல்லை, காசை கொடுத்துட்டு வாழ்க்கையை தொலைச்சிட்டு அவனுக்கு எதிர்காலமே இருக்கா இல்லையான்னு தெரியலங்க. இந்த மாதிரி பஞ்சமா பாதகத்தை பண்ணதால தான் நார்த் இந்தியாவில் காங்கிரஸ் மக்கள் வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டு பிஜேபி உட்கார வச்சாங்க. இங்கே பிஜேபியில் இருக்க லீடர்ஸுக்கு புத்தி இல்லை, ஸ்ட்ராட்டஜி இல்லை, தமிழ்நாட்டோட ஃபண்டமெண்டல்ஸ் புரியல. அதனால் உங்கள் வண்டி ஓடுது. நல்லது, அது நமக்கு அது வேறு விஷயம். ஆனால் இங்கே நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய இவ்வளவு தவறுகளுக்கு வந்து நீங்கள் முட்டு கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா நாளைக்கு கிளைமேட் வேறு மாதிரி மாறும். இதில் செந்தில் பாலாஜி விஷயத்தில் லெஃப்டோட ஆட்டிடியூட் வந்து ரொம்ப, அதாவது வந்து எப்படி சொல்கிறது, அதாவது வந்து அன்அக்செப்டபிள் டு த கோர். ஏற்றுக்கவே முடியாது. குறைஞ்சபட்ச நியாய தர்மம் உள்ளவன் அவன் எந்த கட்சி, எந்த இசம், எந்த ஐடியாலஜி வேணா இருக்கலாம். குறைஞ்சபட்ச தர்மங்கள் எல்லாருக்கும் ஒன்று தான். எப்படி இதை நீங்கள் ஏற்றுப்பீங்க? இன்னும் தியாகி அவர். ஓம் போலீஸ் சொல்லுது 6 சார்ஜ் ஷீட்டு. நீங்கள் அவர் நிரபராஜின்னு ஆர்கியூ பண்ணல. ஆன் த ஒன் ஹேண்ட் த கவர்மெண்ட் விச் இஸ் த சீஃப் மினிஸ்டர் ரன்னிங் த கேஸ். ஐயா அவங்க ப்ராசிக்யூட்டர் போய் அவரை கன்விக்ட் பண்ணுன்னு கேட்க போகிறாரு. நீங்கள் அவரை தியாகின்றீங்க. அவர் தியாகின்னு சொல்கிறத பின்னாலேருந்து நீங்கள் வந்து ஜாலரா தட்டுறீங்க. மோடிக்கு எதிரான ஃபைட்டில் செந்தில் பாலாஜி ஒரு மிக முக்கியமான ரோலை ப்ளே பண்ணுறாரு. பொலிட்டிக்கலாக அவங்களுக்கு செந்தில் பாலாஜி தேவைப்படுகிறார். இதை விட ஒரு இல்லைங்க, இதை விட ஒரு கேடுகட்ட அவலமான ரொம்ப டீசெண்டான வார்த்தைகளை நான் சொல்கிறேன் இருக்க முடியாது. செந்தில் பாலாஜின்ற ஒரு நபரை வச்சா நீங்கள் மதவாதத்தை எதிர்க்க முடியும்? இல்லை திமுகன்ற ஒரு பெரிய கட்சி, பவள விழா 75 ஆண்டு கால பாரம்பரியம் கொண்ட ஒரு கட்சி, ஏன் நம்முடைய ராஜ்நாத் சிங் அவர்கள் இப்போ சொன்னார்ல 60களில் ஆரம்பித்த கட்சிகளில் இந்தியாவில் அலைவாக இருக்க ஒரே பிராந்திய கட்சி. இன்ஸ்பைட் ஆஃப் ஆல் இட் ஷார்ட் கமிங்ஸ் டிஎம்கேன்றது வந்து இஸ் அ பவர்ஃபுல் என்டைட்டி ரீஜனல் பார்ட்டிஸ்ன்ற முறையில். சுதந்திரத்துக்கு பிறகு இந்தியாவில் தோன்றின ரீஜனல் பார்ட்டிஸ்லேயே த மோஸ்ட் பவர்ஃபுல் ரீஜனல் பார்ட்டி திமுக. ஏன்னா அலைவாக இருக்குது 75 வருஷமாக. காரணம் வந்து ஒரு கொள்கையோட பயணிக்கிறாங்க, மக்கள் நலன் சார்ந்த திட்டங்கள் எடுக்கிறாங்க. எவ்வளவோ தவறுகளை பண்ணாங்கன்னாலும் ரெக்டிஃபை பண்ணுறாங்க. பீப்புள்ஸ் கவர்மெண்ட் இது. எஜுகேஷன்லேயும் ஹெல்த்லேயும் இவங்க செஞ்சதெல்லாம் வந்து பெரிய சாதனைகள். ஹெட்ஸ் ஆஃப் டு தம். நிறைய தே காட் பிளென்டி ஆஃப் லாரல்ஸ், மறுக்கவே இல்லை. ஆனால் 75 வருஷ கட்சி வந்து ஒரு பிராந்தியத்தில் தட் பார்ட் ஆஃப் தமிழ்நாடுல 6 மாதத்துக்கு முன்னால் 6 வருஷமா இல்லை வேறு கட்சியிலேருந்து ஓடி வந்த ஒரு நபரை நம்பி இருக்கின்றது மித். அது பொய். நீங்கள் உங்களுக்கு வெக்கமாக இருக்கணும் இப்படிலாம் உங்களுக்கு சொல்கிறதுக்கு. எப்படி சார் ஒரு தனிநபர் 6 வருஷத்துக்கு மேலே வேறு கட்சியிலேருந்து ஓடி வந்து பல குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளான ஒரு நபர், எ கான்ட்ரவர்ஷியல் பாலிட்டிஷியன் வாஸ் புல்ட் அப் பை த சுப்ரீம் கோர்ட். அவரை நம்பி எங்களுக்கு கட்சி இருக்குது. மோடி எதிர்க்கிறதுக்கு செந்தில் பாலாஜி தான் உங்களுக்கு ஆளுன்னா இதை விட வெட்கக்கேடான விஷயம் ஒன்றுமே கிடையாது. மக்கள் எதிர்க்கிறாங்க மோடியை. செந்தில் பாலாஜி எதிர்க்கல, இன்னும் சொல்லப்போனால் ஸ்டாலின் எதிர்க்கல, விசிகாவோ கம்யூனிஸ்டுகளோ எதிர்க்கல. மக்கள் உணர்வுகளுக்கு நீங்கள் வடிகால் கொடுக்குறீங்க. 100% ரிசல்ட் ஆன்டி பிஜேபிக்கு கொடுக்குறாங்கன்னா அது நாட் பிகாஸ் ஆஃப் ஸ்டாலின். அவங்க பேசுறது இவங்க அதெல்லாம் அடுத்த ஸ்டேஜ். நீங்கள் இல்லைன்னா இன்னொருத்த செய்ய போகிறாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு நபரை வச்சு அவர் மோடிக்கு எதிரானவர் இந்த பிராந்தியத்தில் எங்களுக்கு அவர் காப்பாற்றிடுவார்னா இதனால தான் பிஜேபி வளரும். இதை புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் ஃபண்டமெண்டலாக புரிஞ்சுக்க வேண்டியது எத்தனை தடவை சொன்னாலும் டு ப்ரிவென்ட் த ஆன்ஸ்லாட், அதாவது வந்து மதவாதம் பெரிய அளவில் வந்து மலை மாதிரி வந்து நிற்கும்போது க்ளீன் கவர்மெண்ட் டு சர்டன் எக்ஸ்டென்ட் கண்டிப்பாக வேணும். இவ்வளவு தூரம் பிரேசனாக குற்றச்சாட்டுகளுக்குள்ளான ஒரு நபரை அவரை வச்சு நாங்கள் மதவாதத்தை எதிர்ப்போம்னா பீப்புள் வில் லாஃப் அட் யூ. மக்கள் உங்களை பார்த்து சிரிப்பாங்க. அப்படிலாம் ஒன்று அவசியமே இல்லை. செந்தில் பாலாஜி தலைமையில் போய் மோடி எதிர்க்கணுன்ற அவசியம் அந்த அளவுக்கு தமிழ்நாடு ஒன்று கீழாலும் போயிடல. மக்கள் இங்கே மத சார்பற்றவர்கள் இல்லை. நீங்கள் ரொம்ப ப்ராக்டிக்கலாக பேசணுன்னா இன்றைக்கி கூட்டணி கட்சிகள் அமைதியாக இருக்கிறார்கள், பெரிய பிரச்சனை கொடுக்கல, தே ஃபாலன் இன் லைன். எதிர்கட்சி எங்கே இருக்குன்னே தெரியல, யாருமே பேசுறதுக்கு இல்லை, விமர்சனம் பண்ணுறதுக்கு இல்லை. விமர்சனம் பண்ணுறது சீமான் பண்ணுறவங்களும் பண்ணுறாங்க. இட்ஸ் வெரி இன்சிக்னிஃபிகண்ட். அவங்களுடைய விமர்சனங்களுக்கெலாம் வந்து பெரிய அளவுக்கு திமுக தலைவர்கள் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் அப்படின்றது இல்லை. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்ட்ரலில் மோடி இருக்கார், மோடி ஃபேக்டரி இவங்களை காப்பாற்றுறாரு. அப்போ இந்த இடத்துல தான் இவங்க பயன்படுத்திக்கிறாங்கல்ல, இந்த பொலிட்டிக்கல் சிச்சுவேஷனை திமுக பயன்படுத்திக்குது. எப்படி பயன்படுத்திக்கலாம்? செந்தில் பாலாஜி உள்ள இன்க்ளூட் பண்ணுறாங்க, கேள்வி கேட்கறதுக்கு ஆள் இல்லை,
உதயநிதியை வந்து எலிவேட் பண்றாங்க, கேள்வி கேட்கறதுக்கு ஆள் இல்ல. அப்ப இந்த வாய்ப்புகளை அவங்க பயன்படுத்திக்கிறது அரசியல் தானே அவங்களுடைய. இல்ல நீங்க அரசியல்ல எதை வேணா நியாயப்படுத்தலாம், எதை வேணா இதை நியாயப்படுத்துங்க, அதுக்கு நான் பதில் சொல்ல முடியாது. பட் இந்த 2 ஃபேக்டரும் வந்து உங்களுக்கு டவுன்ஃபால்ன்ற நான் இட்ஸ் அ டவுன்ஃபால். இதுக்கான வேலையை நீங்க கொடுப்பீங்க. அதாவது இவ்வளோ தூரம் மக்கள் வந்து உங்களுக்கு ஆதரவாக இருக்கும்போது இதை ஏன் நீங்கள் செய்கிறீங்க? சரி, எல்லா விஷயங்களும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும்போது நீங்க இதை செய்ய வேண்டிய அவசியம் ஏன் செய்கிறீங்க? சரி, உதய் கூட தொலைஞ்சு போகுது, தலையெழுத்து ஏற்றுக்கிறோம், ஃபைன். நான் சொன்ன மாதிரி 2 மாதத்தில் உதய் தப்பு பண்ணாத போது அவர் நம்ம பேச போகிறதில்ல. அவர் நல்லது பண்ணணும்னு அவசியம் இல்லை. உதயநிதி ஸ்டாலின் தப்பு பண்ணாம அமைதியா இருந்தாருனாலே அவருக்கு மக்கள் மத்தியில் கொஞ்சம் கொஞ்சமா ஆதரவு. அவருடைய நண்பர்கள் வந்து உதயநிதியோ அவருடைய நண்பர்களோ தவறுகள் செய்யாம, குறிப்பாக அவருடைய நட்பு வட்டாரம் பெரிய சர்ச்சைகள்ல மாட்டாம இருந்தாங்கன்னா, அடுத்த 3 மாசத்துலேருந்து 6 மாசத்துக்குள்ள உதயை பத்தி தவறான செய்திகள் எதுவும் மக்கள் மத்தியில் வராம இருக்குதுன்னா பிரச்சனையே இல்லை திமுகக்கு. நம்மளே அவரை பத்தி பேச மாட்டோம். இனிமே அவரோட செயல்பாடுகளை வச்சு தான் நம்ம பேசுவோம். அப்போ குடும்ப அரசியல்னு பேச மாட்டோம். அது இப்போதான் பேசுறோம், அப்போ பேச மாட்டோம் நம்ம. அதனால உதய இஷ்யூ வந்து அவ்வளோ பெரிய ஓகே டிஎம்கே கேன் மேனேஜ் இட்னு தான் எனக்கு தோணுது. செந்தில் பாலாஜி இஷ்யூ எப்படி, எதை வச்சு நியாயப்படுத்துவீங்க? யூ வில் பே பிரைஸ் ஃபார் இட். நீங்கள் கண்டிப்பாக இதுக்கு ஒரு வேலை கொடுப்பீங்க. அரசியல்ன்றது வரும் வெற்றி சார்ந்தது மட்டும் கிடையாது. எத்தனை தடவை முதலமைச்சர் பேசியிருப்பார் அவருடைய ஊழலை பற்றி. கட்சியில் வச்சுக்கோங்க சார், மந்திரி ஆக்குறது எதுக்கு கொண்டு வரீங்க? அப்புறம் இன்னைக்கு ப்ரொமோஷன் கொடுத்து இன்னைக்கு நடந்த ஐஏஎஸ் மாற்றங்களில் லக்கானியை மாற்றிட்டு அங்கே நந்தகுமார்ன்றவரை கொண்டு வந்திருக்காங்க. யார் திஸ் நந்தகுமார்? ஹூ இஸ் திஸ் நந்தகுமார்? அப்போ என்ன உங்களோட நோக்கங்கள் என்ன சார் சொல்ல வரீங்க? பீப்புள் ஆர் நாட் யுவர் ஸ்லேவ்ஸ். தமிழ்நாடு மக்கள் உங்கள் அடிமைகள் அல்ல. 3 தடவை ஓட்டு போட்டாங்கன்ற காரணத்துக்காக, மோடி ஃபேக்டருக்காக போட்டாங்க. இவங்க ரொம்ப தப்பு பண்ணுறாங்க ஷபீர். இதில் வந்து என்னுடைய கோபம் வந்து எதிர்கட்சிகள் மேலேயும் மீடியா மேலேயும் தான். நீங்கள் இடித்துரைக்க வேண்டிய விஷயங்களை இடித்துரைங்க. செந்தில் பாலாஜி இஷ்யூவில் லெஃப்டோட அன்அக்செப்டபிள், நினைச்சே பார்க்க முடியல. சரி, நான் சொன்னது தான் அதே தான். பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன் திமுகவுக்கு சாதகமாக இருக்கிறது. எவ்வளவு தவறுகள் செஞ்சாலும் அதை வந்து பேசுறதுக்கோ அல்லது அதை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்கோ, பெரிய பிரச்சனையாக்குறதுக்கோ, மக்கள்கிட்ட ஒரு விவாதமாக மாற்றுவதற்கோ எதிர்கட்சிகள் வந்து தயாராக இல்லை. கூட்டணி கட்சிகளும் வந்து அமைதியாக இருக்கிறார்கள். அடுத்தது விஜய் வராரு 2026ல. விஜய் வந்தாருன்னா நிச்சயமா வந்து ஓட்டுகளை பிரிப்பாரு. திமுகவுடைய வாக்குகளை பிரிக்க மாட்டார். ஒரு கூட்டணியோட திமுக இன்டாக்டா இருந்துச்சுன்னா விஜயோடைய என்ட்ரி அப்படின்றது டெஃபினெட்லி ஒரு என்ன சொல்றது, ஒரு அஷூரன்ஸ் மாதிரி தானே. மீண்டும் 2026 நம்ம கையில இருக்கு அப்படின்றதுக்கு விஜய் அஷூர் பண்றாருன்னு நினைக்கலாமா? இட் குட் பி. என்னால் அதை சரியாக ஜட்ஜ் பண்ண முடியல இப்போதைக்கு. ஆனால் நீங்கள் சொல்கிறத நான் ஒதுக்கி தள்ள தயாராக இல்லை. ஏன்னா 4 கார்னர் ஆர் 5 கார்னர் ஃபைட்டு விஜய் வந்தால் கூட ஏடிஎம்கே டிஎம்கே அலையன்ஸ் இப்படியே தான் இருக்கும் தான் எனக்கு தோணுது. ஐ திங்க் 90% ஓவர் 90% டிஎம்கே அலையன்ஸில் பிரச்சனை வர வாய்ப்பே கிடையாது. அப்படி இருக்கும்பொழுது இதே அலையன்ஸை வச்சுக்கிட்டு அவங்க 19, 21, 24 அலையன்ஸோடய 26க்கு போகிறாங்க அப்படின்னா தேர் இஸ் அ 4 கார்னர் ஃபைட்னாலும் 5 கார்னர் ஃபைட் அப்படின்னாலும் ஈவன் 4 கார்னர் ஃபைட்னாலும் இட்ஸ் அட்வான்டேஜ் டிஎம்கே தான். இட்ஸ் நம்பர்ஸ் கேம் தான். விஜயோட இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா அவர் நிறையா சீமான் ஓட்டையும் எடுப்பாருன்றாங்க அண்ட் ஏடிஎம்கே ஓட்டையும் எடுப்பார். ஸோ இந்த அலையன்ஸ் கண்டினியூ ஆகி 4 ஆர் 5 கார்னர் ஃபைட் வந்ததுன்னா நிச்சயமாக வந்து இட்ஸ் அட்வான்டேஜ் டிஎம்கே. டிஎம்கேக்குள்ளே இன்றைக்கி இருக்க ஒப்பீனியன் என்னென்னா அவங்க 2026 டன் டீல்னு நினைக்கிறாங்க. எப்படி மோடி வந்து 2023 டிசம்பர் 3 அன்றைக்கி 4 மாநில தேர்தல் முடிவுகள் 5 மாநில தேர்தல் முடிவுகள் வந்து டன் டீல் நினச்சார். பட் 63 சீட்டு குறைஞ்சிது. பட் ஸ்டில் he was able to அவரால் பவரை கேப்சர் ரிட்டைன் பண்ண முடிஞ்சுது. கிட்டத்தட்ட அந்த மாதிரி சுச்சுவேஷன் தான் இப்போ இருக்குது. இன்றைக்கி இருக்க சுச்சுவேஷன் வச்சு பார்த்தீங்கன்னா ஈவன் இஃப் இட் இஸ் அ 4 கார்னர் ஃபைட் டிஎம்கே அலையன்ஸ் இப்படியே ஷேப்பில் இருந்துன்னா பிரைட் சான்சஸ் அவங்க கண்டிப்பாக தே வில் மேனேஜ் அண்ட் தே வில் ரீடைன் பவர்னு எனக்கு தோணுது. பட் அது தமிழ்நாட்டுக்கு நல்லதில்லை நிச்சயமாக. அதாவது வரலாம் டிஎம்கே கூட, மெஜாரிட்டி யாருக்கும் கொடுக்கக்கூடாது. நான் அப்படி தான் பார்க்குறேன். ஏடிஎம்கே ஆர் டிஎம்கே யார் வந்தாலும் ஈவன் இஃப் டிஎம்கே கம்ஸ் டு பவர் தனி மெஜாரிட்டி யாருக்கும் இனிமேல் கொடுக்கக்கூடாது. அப்போ தான் ஒரு லகான் கையில் இருக்கும். இப்போ நீங்கள் இதே கூட்டணி ஆட்சி, அந்த மாதிரி கூட்டணி ஆட்சி தான் தமிழ்நாட்டுக்கு நல்லதுன்னு நான் நம்புகிறேன். யார் ஆட்சியில் வந்தாலும் அது ஏடிஎம்கேவாக இருக்கட்டும் டிஎம்கேவாக இருக்கட்டும். ஒரு கட்சி ஆட்சி என்பது இன்னும் சொல்லப்போனால் ஒரு விதத்தில் ஜனநாயகத்துக்கு எதிரானது. கூட்டணி நீங்கள் போய் வந்து மக்கள் கட்சியில் ஓட்டு கேட்குறீங்க, ஆனால் ஆட்சி மட்டும் ஒரு கட்சி எப்படி அமைக்க முடியும்? அதுக்கு ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராமை வச்சு கேட்கணும்லாம் சொல்கிறாங்க. ஃபைன், தாராளமாக கேட்கலாம். காமன் மினிமம் ப்ரோக்ராமை வச்சு நீங்கள் கேட்டாலும் கேட்காட்டியும் ஓட்டு கேட்க போகும்போது கூட்டணியாக போகிறீங்கன்னா ஆட்சியும் கூட்டணியாக தான் இருக்கணும். அது ஒரு விதமான ஒரு செக் அண்ட் பேலன்ஸ் இருக்கும். இப்போ
சரி, எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க. மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் ஏன் சுயாட்சி? என்ன காரணத்துக்காக அந்த ஏடிஎம்கேவோ டிஎம்கேவோ மத்தியில மொத்தமா சேர்ந்து கொள்ளடிப்போம், தமிழ்நாட்டில் நாங்க தனியா கொள்ளடிப்போம்? இல்ல மேபி அது வந்து அந்த சமயத்துல ரெடி டு ஷேர் பவர். இல்ல அந்த காலத்துல அந்த கோஷம் கொண்டு வரும்போது உங்களுக்கு தேசிய கட்சிகள் தான் உள்ள வந்தாங்க. அப்ப தேசிய கட்சிகளுக்கு தேசிய நலன் தான் வந்து முக்கியமாக இருக்கும், மாநில நலன் அப்படின்றதுல அவங்களுக்கு பெரிய நாட்டம் இருக்காது அப்படின்றதுக்காக மேபி இந்த கோஷத்தை கொண்டு வந்தாங்களா, இல்ல பவரை ஷேர் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக? பவரை ஷேர் பண்ணக்கூடாது. ஒரு விஷயத்துல தெளிவா இருந்தாங்க. டே 1லேருந்து டிஎம்கே வந்து அண்ணா காலத்துலேருந்து, அண்ணாதுரைக்கு பிறகு கலைஞர் வந்ததுலேருந்து பவரை ஷேர் பண்ண மாட்டோம். கலைஞரோட மிகப்பெரிய பலம், வாஸ் வெரி ஃபோக்கஸ்டு. அவருடைய பலமே அதுதான், தப்பு கிடையாது அதில். ஏன்னா ஒரு அரசியல்வாதியோட குவாலிட்டின்னு சாணக்கியன்னு சொல்கிறது பதவி அடைவதற்கு எதை வேணால் செய்யலாம், பதவியை காப்பாற்றிக்கிறதுக்கு அதை விட அதிகமாக எதை வேணால் செய்யலான்றது. அப்போ நாட் ஆஃப் பாசிபிள் தான் பாலிடிக்ஸ். அவங்களுக்கு வந்து பவரை வந்து ஷேர் பண்ண மாட்டேன்றதுல டிஎம்கே ரொம்ப தெளிவாக இருந்தாங்க. வேற டெல்லியில் பவரை வந்து ஷேர் பண்ணக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும்போது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கூட அவங்க மிஸ் பண்ண விட்டதில்லை. ஃபார் எக்ஸாம்பிள் 89 ஜனவரியில் கலைஞர் சிஎம் ஆகிறார், எம்ஜிஆர் மறைஞ்சு ஏடிஎம்கே 2ஆக உடையுது, இப்போ காங்கிரஸ் தனியாக நிற்குது, வந்துடுறாரு ஜனவரியில். ஏடிஎம்கே அதுக்கு பிறகு மெர்ஜ் ஆகுது 2 மாதத்தில். ஏடிஎம்கே காங்கிரஸ் அலையன்ஸு, ராஜீவ் தோத்துறாரு. பட் இங்கே தி ஸ்வெப்ட் 38 சீட்ஸ், நாகப்பட்டினம் மட்டும் ஒரு சிபிஐ சீட், டிஎம்கே 0. பட் முரசலிமாறன் பிகம் மினிஸ்டர். முரசலிமாறன் விபி சிங் கவர்மெண்ட்டில் மந்திரி ஆகிறார், 0. முரசலிமாறன் விபி சிங் கவர்மெண்ட்டில் 11 மாதம் மந்திரி 89-91. 96 வந்து தேவேகவுடா கவர்மெண்ட்லேயும் மந்திரி, ஐக்கிய குஜராத் கவர்மெண்ட்லேயும் மந்திரி. 98 பிப்ரவரி டு 99 ஏப்ரல் தான் வெளியில் இருக்காங்க. 99 வாஜ்பாய் கவர்மெண்ட்டில் 4 வருஷம் மந்திரி. அப்புறம் மன்மோகன் சிங் கவர்மெண்ட்டில் 9 வருஷம் மந்திரி. அவங்களோட பெடிகிரி பார்த்தீங்கன்னா, வரலாறு பார்த்தீங்கன்னா நீண்ட காலமாக மந்திரியா இல்லாதது இந்த பீரியட்ல தான். ஆமாம், 89லேருந்து கரெக்டான வார்த்தை, 89ல் தமிழ்நாடு 89 நவம்பர் லோக்சபா எலெக்ஷனில் 0 ஆகி, பட் ஸ்டில் விபி சிங் கவர்மெண்ட்டில் ஒரு சீட் முரசலிமாறன் மந்திரி ஆனதுலேருந்து இந்த 89-90 நவம்பரில் சந்திரசேகர் வரார். 90 நவம்பர்லேருந்து இப்போ இந்த 34 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா 2013 மார்ச் மாதம் வெளியில் வந்தாங்க பவரை விட்டு. இந்த 11 வருஷம் தான் அவங்க பாஸ்ட் 34 இயர்ஸில் டெல்லியில் பவரில் இல்லாமல் இருக்கக்கூடிய லாங்கஸ்ட் பீரியட் தான் அது. ஒருவேளை 2026 வந்து நல்ல ஹேண்ட்ஸ் அப் ஜெயிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, மாறலாம். ஸோ விஜயுடைய வருகை 2026 அது உதயநிதி ஸ்டாலினுடைய இந்த எலிவேஷன் இதெல்லாம் வந்து கொஞ்சம் வேகப்படுத்தி இருக்குன்னு நினைக்கிறீங்க? எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்குன்னு தான் நம்புகிறேன். திடலுக்கு போனது இதெல்லாம் வந்து கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பார்த்துருக்கு. அதாவது அவங்க என்ன தான் வெளியில் சொன்னாங்கன்னாலும் விஜயோட வருகை வந்து டிஎம்கேக்கு ஒரு ஷிவரிங்கை கொடுக்குது. பட் விஜயால் டிஎம்கேவை வந்து தோக்கடிக்கலாம் முடியாது. டிஎம்கே வந்து ஒரு ஆலமரம், 75 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் இல்லை, இந்தியாவிலே வந்து ஆர்கனைசேஷனலி பிரமாதமாக நிர்வகிக்கப்படக்கூடிய ஒரு கட்சி. பணமும் நிறையா இருக்குது, இன்றைக்கி ஸ்டேட் பவரும் கையில் இருக்குது, மீடியா கையில் இருக்குது, அப்போசிஷனே இல்லை, நெரேட்டிவை கண்ட்ரோல் பண்ண முடியும், எல்லாம் இருக்குது. பட் ஸ்டில் அவங்களுக்கு விஜயை பார்த்து ஒரு கலக்கம், ஒரு பயம் இருக்குதுன்றது உண்மை. விஜய் இவங்களை வீழ்த்த முடியாது, ஆனால் இவங்களை ஒரு டிஸ்டர்ப் பண்ணலாம், இவங்களோட ஓட் பேங்கை டிஸ்டர்ப் பண்ணலாம். டிஸ்ரப்ட் பண்ணலாமா இல்லை டிஸ்டர்ப் பண்ணலாமா? டிஸ்ரப்ட் பண்ணலாம். நான் ஆரம்பத்துலேருந்தே சொல்கிறது தான், யூ வில் பி அ டிஸ்ரப்டர், யூ கேனாட் பி அ விக்டர். அவர் ஜெயிக்க முடியாது, ஆனால் டிஎம்கேவை டிஸ்ரப்ட் பண்ணுவார். அவர் வந்து இவங்க ஓட் பேங்க்கில் கொஞ்சம் சிதைவை ஏற்படுத்துகிறாருன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இவங்க என்ன 125 சீட்டு கையில் வச்சுருக்காங்க, எப்படியோ போய் கச்சாமச்சான்னு ஓட்டு பிரியுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 20 சீட் இவங்களுக்கு குறைஞ்சதுன்னா கூட வந்து கஷ்டம் தானே உங்களுக்கு வந்து. 118 இஸ் தி மேஜிக் மார்க்கு. அது கீழே ஒரு சீட்டு குறைஞ்சாலும் யூ ஆர் வல்னரபிள். இன்னொன்று ஆஸ் அ பர்சனாலிட்டின்னும் போது வந்து இப்போ நீங்கள் கொண்டு போய் விஜயை கொண்டு போய் உதயநிதிக்கு எதிராக நிறுத்துறீங்கன்னு வச்சுக்கோங்க, தெர் ஆர் டிஸ்டர்பன்சஸ். ஐ திங்க் இவங்க ஒரு தப்பு பண்ணாங்களோன்னு எனக்கு தோணுது. 26 வரைக்கும் டிஎம்கே இன் தர் ஓன் இன்ட்ரெஸ்ட் உதயை வந்து கொண்டு வராமல் ஸ்டாலினையே ஃபோக்கஸ் பண்ணியிருந்துருக்கலாம். இட் இஸ் ஸ்டாலின் வர்சஸ் விஜய்னும் போது டிஎம்கேஸ் சான்சஸ் ஆர் வெரி பிரைட்னு எனக்கு தோணுது. பட் ஸ்டில் உதயன்னு கொண்டு வந்தால் கூட டிஎம்கேஸ் சான்சஸ் ஆர் பிரைட். ஸ்டில் விஜயா ஸ்டாலினானாலும் திமுக தான் அட்வான்டேஜ், விஜயா உதயநிதினாலும் திமுக தான் அட்வான்டேஜ். பட் ரெண்டாவது சொன்னது நடந்ததுன்னா இவங்களோட பயமே இவங்களை வந்து காட்டி கொடுத்துரும். அடுத்த இதுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணுற மாதிரி ஆகிடும், தவறுகளை செய்ய வைக்கும், நீஜர்க் ரியாக்ஷன்ஸ் நிறையா பண்ணுவாங்க இவங்க. இவங்களுக்கு ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ், இவங்க எவ்வளோ தான் வெளியில் திமுகவை ஆதரிப்பவர்களும் மறுத்தாங்கனாலும் விஜய் ஃபேக்டர் வந்து டிஎம்கேக்குள்ளே ஒரு டிஸ்டர்பன்ஸை ஏற்படுத்தியிருக்குது. கண்டிப்பாக அவங்களுக்குள்ள ஒரு டிஸ்டர்பன்ஸை ஏற்படுத்தியிருக்குது. ஒரு விஷயம் நண்பர் ஒருத்தர் தான் சொன்னார், அது
ஃபேக்டாக இருக்க வரைக்கும் அது கடந்து போக முடியாத உண்மை. அவர் சொல்கிறார் 60 லட்சம் மெம்பர்ஸ் அவங்களுக்கு சேர்ந்துருக்காங்கன்றாங்க. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ப்ராப்பர்லி ஆதார் கொடுத்து ஓட்டர் ஐடி கொடுத்து ஓடிபி வந்து சேர்த்த இஷ்யூஸ் அது எல்லாமே. 60 lakh மெம்பர்ஷிப் ஃபார் அ நியூ பார்ட்டி, 60 lakh மெம்பர்ஷிப் ஃபார் அ நியூ பார்ட்டி பெரிய விஷயம். இப்போ நீங்கள் இந்த ஏடிஎம்கே டிஎம்கே எல்லாம் வந்து 1 லட்சம் 1 கோடி பேர் 2 இதெல்லாம் புழுவுறானுங்க. அப்படிலாம் எந்த கட்சியிலுமே வர முடியாது. அந்த காலத்தில் வாழப்பாடி பீரியடில் நான் பார்த்துருக்கேன். அப்போல்லாம் கையில் எழுதுறது கார்பரேஷன்லேருந்து வாட்டர் லிஸ்ட் எடுத்து வந்து எழுதுவானுங்க. கடன்னு எழுதுவாங்க. இல்லை பூத் கமிட்டி அப்படி தானே பூத் கமிட்டி பூத் கமிட்டியே. ஆமாம், திமுக அதிமுக கமிட்டி இருக்கும். 150 பேர்லாம் இருக்கிற மாதிரி 150. பட் அதில் நிறைய நம்ம அக்கா நம்ம மேடம் தமிழிசை சொன்னாங்கல்ல, ஸ்ரீரங்கத்தில் வந்து எனக்கு மிஸ்டு கால் கொடுத்தாங்க. அவங்க தலைவராக இருக்கும்போது இவ்வளோ பேர் சேர்ந்தாங்க அவ்வளோ பேர் சேர்ந்தாங்க. கட்சியில் ஓட்டர் பார்த்திங்கன்னா அந்த அம்மா ஸ்ரீரங்கத்தில் போலானதுக்கும் அவங்க சொன்னதுக்கும் சம்மந்தமே இல்லை. ஸோ எல்லா கட்சியும் புழுவோம் அதில். பட் 60 லட்சம் பேர் வந்து எனக்கு வந்து கொடுத்து சேர்ந்துருக்காங்கன்னும் போது சரி ஏதோ ஒரு இம்பேக்ட் இருக்குது. விஜயோட வருகை வந்து கண்டிப்பாக வந்து பொலிட்டிக்கல் ஏரியானால ஒரு இம்பேக்டை ஏற்படுத்துது, கண்டிப்பாக ஏற்படுத்துது. பட் எலக்ட்ரல் விக்டரியாவது மாறுமா? மேபி அது ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்லேயே ஒரு மிரக்கலை எதிர்பார்க்க முடியாது. பட் என்னன்னா உங்களுக்கு சஸ்டெயின்டாக அவர் அரசியல் செய்கிறார், அந்த கட்டமைப்பை அவருக்காக உருவாக்குறார் அப்படின்னும் போது உங்களுக்கு கேன் ஹீ பி அ சேலஞ்சர்? 5 வருஷம் அவர் தாங்குவார். அவரை பற்றி நமக்கு எதுவுமே தெரியல ஷபீர். இன்னைக்கு அவரை பற்றி நமக்கு எதுவுமே தெரியல. விஜய் பற்றி நமக்கு எதுவுமே தெரியல. இன்னைக்கு ஒரு தடவை கூட வாயை திறந்து பேசல. கட்சி ஆரம்பித்து 7 மாதம் ஆகுது. வாயை திறந்து மக்கள்கிட்டையும் நீங்கள் மீட் பண்ணிங்களா தனியாக ஏதாச்சும் உங்களுக்கு? அவ்வளோ பெரிய ஆளெல்லாம் இல்லை நான். அது எனக்கு அந்த மாதிரி எந்த அழைப்புகளும் வரவும் இல்லை. நான் டு பி ஃப்ராங்க் வித் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. அவரால் வந்து இன்ன வரைக்கும் மக்கள்கிட்ட பேச முடியல, மீடியா கிட்டையும் பேச முடியல. அவர் கட்சி ஆரம்பித்ததையே அவர் புஷி ஆனந்த் தான் சொல்கிறாரு வழி, அவர் சொல்லலை. புஷி ஆனந்தோடைய சமீப கால கருத்துக்கள்லாம் வந்து ரொம்ப கச்சாமச்சான்னு இருக்குது. என்னென்னமோ பேசுகிறாரு அவர். அது வந்து டேக் ஆஃப் ஆகுமா அல்லது வந்து சொல்லுவாங்கள்ல செல்ஃப் எடுக்குமான்வாங்கல்ல, அந்த மாதிரி வந்து அது வந்து மேலே போகுமா விமானம்ன்றது சந்தேகம் தான் நமக்கு வருது. அவர் பேசணும், அவர் பேசவே இல்லை. அந்த மாநாடும் தள்ளி போயிருக்குது. அன்லெஸ் ஹி ஸ்பீக்ஸ் நம்ம ஒன்றுமே சொல்ல முடியாது. ஆனால் அவருக்கு ஒரு ஆதரவு கீழ்மட்டத்தில் இருக்கின்றது உண்மை. அந்த ஆதரவோட ஸ்ட்ரென்த் வந்து அவரால் தாங்கக்கூடிய அளவு தாண்டினதாக கூட இருக்கலாம். அந்த வெயிட்டை தாங்க முடியாத அளவுக்கு கூட அவர் இருக்கலாம். அவர் நினச்சா கூட அந்த வெயிட்டை தாங்க முடியாது. அந்த அளவுக்கு ஒரு ஆதரவு தளம் அவருக்கு இருக்கலாம். அது ஓட்டாக எப்படி மாறும், அதை பூத்து கொண்டு வர முடியுமா, ஜெயிக்க முடியுமா, தோஸ் ஆர் ஆல் வெரி டிஃப்ரெண்ட் இஷ்யூஸ். ஏன்னா எலக்ட்ரல் பாலிடிக்ஸ் இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் இஷ்யூ நமக்கு. ஆனால் விஜய் நினைக்கிறத விட அவருக்கு ஒரு ஆதரவு தளம், அவரால் சொல்கிறதுனா அவரால் அந்த பலுவை தாங்க முடியாத அளவுக்கு அவருக்கு ஒரு ஆதரவு இருக்கலாமோன்ற ஒரு சந்தேகம் கூட வருது. இது என்னென்னா ஆல்டர்னேட்டிவ்காக தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் தேர் இஸ் அ லாங்கிங். இவங்க சொல்கிற மாதிரி திமுக அண்ணா திமுகன்றது மட்டும் இல்லை, வேற ஒரு ஆல்டர்னேட்டிவ்க்கான ஒரு கிரெடிபிள் ஃபேஸ் எனக்கு டிஎம்கே ஏடிஎம்கேக்கு மாற்றாக ஒன்று வேணும். அது ஏடிஎம்கே கொஞ்சம் கொஞ்சமாக இன்னைக்கு கரைஞ்சிக்கிட்டு இருக்குது. டிஎம்கேக்கு ஆல்டர்னேட்டிவாக ஒன்று வேணுன்ற ஒரு இது வந்து உள்ளுக்குள்ளே இருந்துக்கிட்டே தான் இருக்குது. அதுவும் நீங்கள் கண்டினியூஸாக போய் இப்படிலாம் கூட்டணி கட்சிகள் ஜாலரா போட்டாங்கன்னா வெடிச்சு செதறுங்க. யூ கேனாட் சப்போர்ட் அ ரூலிங் பார்ட்டி லைக் திஸ். நான் 2 லெஃப்ட்டை சொல்கிறேன் அண்ட் விசிகேவை. திஸ் இஸ் நாட் த வே. நீங்கள் இப்படி பண்ண முடியாது அரசியல். இல்லை அதை புரிஞ்சுக்கிட்டு தான் விசிகே கொஞ்சம் அவரு திரும்ப கொஞ்சம் புரிஞ்சுக்கிறாருங்க. அது கரெக்ட். அவர் நீங்க சொல்றது திரும்ப கொஞ்சம் புரிஞ்சுக்கிறாரு. தன்னோட கோர் ஓட் பேங்க் அடி வாங்குதுன்றதையும் ஒரு விஜய் வந்தாலே அவர் திருமாவுடைய கோர் ஓட் பேங்க் அடி வாங்கும். கண்டிப்பா அடி மட்டத்துல கீழ்மட்டத்துல சீமானோட ஓட் பேங்க் அடி வாங்கும், திருமாவோட ஓட் பேங்க் அடி வாங்கும், ஏடிஎம்கேவோட ஓட் பேங்க் அடி வாங்கும், டிஎம்கேவோட ஓட் பேங்க் கொஞ்சம் அடி வாங்கும். இவங்க எல்லாரோட ஓட் பேங்க்குமே கண்டிப்பா வந்து அடி வாங்க தான் செய்யும் விஜய் வந்தாருன்னா. நீங்கள் கேட்ட கேள்வி திருமாக்கு அது புரியுது. இப்படி கண்டினியூஸாக நீங்கள் ஒரு கவர்மெண்ட்டுக்கு வந்து முட்டு கொடுத்துக்கிட்டு இருக்க முடியாது. அண்ட் எனி கவர்மெண்ட் வில் கோ அன்பாப்புலர் டே பை டே, இயர் ஆஃப்டர் இயர். உங்கள் கோர் ஓட் பேங்க்கில் கை வைக்கிறாங்க. எது விசிகேக்கு தலித் ஓட் பேங்க், வேங்கை வயல் மாதிரியான இன்சிடென்ட். லெஃப்ட்டுக்கு போக்குவரத்து தொழிலாளர்கள், சாம்சங் இஷ்யூஸ் மாதிரி அந்த கோர் ஓட் பேங்க்கில் அவங்க கையை வைக்கிறாங்க. பட் ஸ்டில் யூ ஆர் கீப்பிங் குவைட். திருமா ஓரளவு அப்படி பேசுகிறாரு, திமிர்றாரு. பட் நேற்று நடந்த மாநாட்டில் ஆர்எஸ் பாரதியையும் டிகே சிலங்கவனையும் கொண்டு போய் விட்டு அதை அப்படியே டிஎம்கே ஹைஜாக்ட் தட் கான்ஃபரன்ஸ். டைல்யூட் பண்ணிட்டாங்க கம்ப்ளீட்டாக டைல்யூட் பண்ணிட்டாங்க. ஆர்எஸ் பாரதியையும் டிகே சிலங்கவனையும் மேடையில் வச்சுட்டு நீங்கள் பேசும்போது உங்களுடைய எந்த வார்த்தைகளுக்கும் எந்த அர்த்தமும் கிடையாது. அந்த மாநாடை நீங்கள் தனியாக நடத்திருக்கணும். டாக்டர் ராம்தாஸ் மதுவிலக்கு மாநாடு எப்படி நடத்தினாரு? அவங்க நடத்தினாங்க.
நீ கூப்பிடுறன்னு ஆரம்பிக்கும் போது எல்லாரையும் கூப்பிட்டு வந்துச்சு. திமுக கூப்பிட்டு நீங்கள் மதுவிலக்கு மாநாடு கள்ளக்கூச்சல் நடத்துறத விட கேலி கூத்து ஏதாவது இருக்க முடியுமா? என்னது இது? இதை கேட்க நாதி இல்லை. இப்போ தான் நான் 4 மாதம் ஆகுதுல 70 பேர் செத்து போய் எத்தனை குடும்பம் தெருவில் நிற்குது. யார் காரணம் இதுக்கு? ரூலிங் பார்ட்டி தானே காரணம். நீ அவங்கள மேடையில் ஏற்றி மது விலக்குன்னா இந்த எண்டுக்கு போய் நிற்குது உங்கள் அரசியல். அங்கேயும் நேரேட்டிவை திமுக கண்ட்ரோல் பண்ணிடுச்சு. பார்த்தேன் இன்னைக்கு காலை ஒரு ஃபோட்டோ, நம்ம 1000 வார்த்தையில் எழுதுறத விட ஒரு ஃபோட்டோ சொல்லிவிடுவாங்களே. இந்த பக்கம் ஆர்எஸ் பாரதி, அந்த பக்கம் டி கே சிலங்கம், நடுப்புற திருமாவளவன். பிரமாதமான ஃபோட்டோ. மது விலக்கை ஒழிச்சிட்டாங்க, மதுவை ஒழிச்சிட்டாங்க. தமிழ்நாட்டில் மது விலக்கை அமல்படுத்திட்டாங்க. எப்படி டிஎம்கே அதை ஹைஜாக் பண்ணிச்சு பாருங்கள். திமுகவோட சாணக்கியத்தனத்துன்னு சொல்லலாம் நம்ம. அது முன்னால் திரும்ப இந்த இஷ்யூவில் தோற்று தான் நிற்கிறார். இவர் செக்மேட்டட். டிஎம்கே கூப்பிட்டு ஒரு இம்பாக்ட் இருக்குல்ல உங்களுக்கு. இப்போ இந்த சமீபத்தில் நடந்த இந்த கேபினெட் ரீஷஃபில்ல திரும்ப கொடுத்த அழுத்தம், கோவி செழியன் அந்த இஷ்யூலாம் சொல்கிறீங்க. பட் திஸ் ஆல் எனக்கு அது ஒன்றும் பெரிய இஷ்யூவே இல்லை ஷபீர். ஃபைன். ஏதோ நீங்கள் ஏதோ ஒரு இடத்துல திருமாவை இக்னோர் பண்ண முடியாது. திமுகவை இக்னோர் பண்ண இல்ல, இக்னோர் பண்ண முடியும் நான் எங்க சொன்னேன்? திமுக இக்னோர் பண்ண முடியாத ஒரு 100% அப்படின்றது அதுல எந்த சந்தேகமும் இல்லை. தலித் ரெப்ரஸன்டேஷன் அதிகமாக இருக்கு. கோவி செழியன் மாதிரி ஒரு டவுன் டு எர்த் பர்சனு, ரொம்ப எளிய குடும்பத்தில், நாட் ஓன்லி இஸ் கம்யூனிட்டி, குடும்பமே எளிய குடும்பத்துலேருந்து வந்தவர், படித்தவர், டீசன்ட் மேன். அவரெல்லாம் உயர்கல்வி ஃபைன், நல்லது, வரவேற்கத்தக்க மகிழ்ச்சியான ஒரு நிகழ்வு தான். அதிலலாம் எந்த வெல்கம் இட், அதில் சந்தேகம் இல்லை. அதில் திருமாவோட ரோல் இருக்கானா? எஸ் இருக்குது. பட் அதுவா அளவுகோல். ஓவரால் பிக்சர் 26 நீங்கள் எலெக்ஷனுக்கு போகும்போது 5 வருஷம் முடிச்சுட்டு போகும்போது பின்னால் திரும்பி பார்க்கும்போது இந்த கூட்டணி கட்சிகள் என்ன சொல்லி ஓட்டு கேட்பாங்க? இந்த கேள்வியோடய இந்த இன்டர்வியூ முடிச்சுக்கலாம். ரொம்ப நன்றி எங்களோட இணைந்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள்.